அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். வியாழ பயிற்சி 2024 இந்த ஆண்டு நிகழும் முக்கிய ஜோதிட நிகழ்வுகளில் வியாழ பகவானின் பயிற்சியும் ஒன்று. வியாழன் ஒரு நல்ல கிரகமாக பார்க்கப்படுது. வேத ஜோதிடத்தில் வியாழனின் பயிற்சி குறிப்பிடத்தக்கது. வியாழன் சஞ்சரிக்கும் போது வியாழனின் பார்வை விழும் வீடுகள் அமிர்தம் போன்ற மங்களகரமான பார்வையை வழங்குகின்றன. இதன் விளைவாக நபருக்கு சுப விளைவுகள் ஏற்படும். ஜோதிடத்தில் வியாழன் ஜீவா என்றும் குறிப்பிடப்படுது. சனிக்கு அடுத்தபடியாக மெதுவாக நகரும் 2வது கிரகம் வியாழனாகும். சுமார் 13 மாதங்களில் ஒரு ராசியில் இருந்து அடுத்த ராசிக்கு மாறுகிறது. வியாழன் தனது சொந்த ராசியான மீன ராசியிலிருந்து வெளியேறி ஏப்ரல் 22, 2024 அன்று தனது நண்பரான செவ்வாய் ராசிக்குள் நுழைந்தார். இப்போது வியாழன் 2024இல் ரிஷபத்தில் சஞ்சரிக்கிறார். தேதி மற்றும் நேரத்தின் அடிப்படையில் வியாழன் மே 1, 2024 அன்று பிற்பகல் 14:29 மணிக்கு ரிஷபராசியில் பயணிக்கும். அதன் பயிற்சிக்கு 2 நாட்களுக்கு பிறகு மே 3, 2024 அன்று மதியம் 22:08 மணிக்கு வியாழன் பயிற்சியாகும். அங்கு அது பிரகஸ்பதி தாராதூபம் அல்லது குரு தாராதூபம் என்று அறியப்படும். மேலும் ஒரு மாதத்திற்கு பிறகு ஜூன் 3 அன்று 2024 அதிகாலை 3:21 மணிக்கு அது உயரும். உதாரணமாக, வியாழன் அஸ்தமிக்கும் காலத்தில் திருமணங்கள் நடத்தப்படுவதில்லை. மேலும் வியாழன் மீண்டும் உதயமாகும் போது தொடரும். வியாழன் இந்த ரிஷபராசியில் தனது பிற்போக்கு இயக்கத்தை அக்டோபர் 9, 2024 அன்று காலை 10:01 மணிக்கு தொடங்கி பிப்ரவரி 4, 2025 மாலை 13:46 வரை பிற்போக்கு இயக்கத்தில் இருக்கும். வியாழன் ஒரு நல்ல மற்றும் வளர்ச்சியை அதிகரிக்கும் கிரகமாக கருதப்படுது. மற்றும் வியாழனின் அம்சம் எந்த வீடுகளில் காணப்படுகிறதோ அந்த வீடுகள் மற்றும் அவற்றின் சுப அம்சத்துடன் தொடர்புடைய வெகுமதிகளை பலப்படுத்துது. 2024இல் ரிஷபராசியில் வியாழன் பயிற்சி உங்களை எப்படி பாதிக்கிறது என்பதையும், வியாழன் பயிற்சி 2024இல் இருந்து என்ன மாதிரியான பலன்களை பெறுவீங்க என்பதை பற்றியும் நாம் பார்க்க போகிறோம். வியாழன் பயிற்சியில் அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது கன்னிராசி. வியாழன் பயிற்சி 2024 கன்னிராசியின் 9வது வீட்டில் நடைபெறும். இது உங்கள் 4வது வீட்டிற்கும் மகிழ்ச்சிக்கும் 7வது வீட்டிற்கும் வணிகம் மற்றும் கூட்டாண்மைக்கு அதிபதியாக உங்கள் 9வது வீட்டில் சஞ்சரிக்கும். இந்த போக்குவரத்து பல சூழ்நிலைகளிலும் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஆனால் நீங்கள் சில சவால்களை எதிர்கொள்ளலாம். 9ஆம் வீட்டின் வழியாக வியாழன் சஞ்சாரம் உங்கள் மதம் மற்றும் தொழில் முயற்சிகளில் உங்களுக்கு உதவும். நீங்கள் குடும்பமாக புனித யாத்திரை செல்ல விரும்புவீங்க. கோயில்கள் மற்றும் யாத்திரை தலங்களுக்கு செல்வது உங்களுக்கு மகிழ்ச்சியும் நிறைவையும் தரும். இந்த நேரத்தில் பெரிய சொத்து வாங்கும் வாய்ப்பு உள்ளது. அது மட்டுமின்றி நீங்கள் ஒரு சிறந்த ஆட்டோமொபைல்ஸ் வாங்க விரும்பினால் இந்த நேரத்தில் அதை செய்யலாம். நீங்கள் சர்வதேச பயணங்கள் செய்ய முடியும். நீங்களே ஏற்கனவே விசாவிற்கு தயாராக இருந்தால் நீங்கள் அதற்கு விண்ணப்பிக்கலாம். இந்த போக்குவரத்து உயர்கல்விக்கு பயனுள்ளதாக இருக்கும். உங்கள் முயற்சிகள் வெற்றியடையும். வாழ்க்கை துணையுடன் இணக்கம் திருப்திகரமாக இருக்கும். இருவரும் ஒன்றாகவே பயணிப்பாங்க. நீண்ட பயணங்களின் போது பரஸ்பர அன்பு வலுவடையும். 2024ஆம் ஆண்டு இந்த வியாழன் சஞ்சாரத்தின் போது வாழ்க்கை துணையின் மூலம் அனுகூலங்களை பெறுவதற்கான நிகழ்தகவு உள்ளது. இந்த நேரத்தில் ஒரு ஆசிரியர் அல்லது மாணவருக்கு சேவை செய்யவோ அல்லது உதவி செய்யவோ உங்களுக்கு விருப்பம் இருக்கும். அதை நீங்கள் கடந்து செல்லக்கூடாது. வியாழன் இங்கே இருந்தால் உங்கள் ராசியின் அடையாளத்தையும் உங்கள் முதல் 3வது மற்றும் 5வது வீடுகளை பார்க்கும். முதல் வீட்டில் வியாழன் பார்வை இருக்கிறதுனால நீங்கள் மத நம்பிக்கையுடன் இருப்பீங்க. நீங்கள் எவ்வளவு நேராக நினைத்தாலும் உங்கள் மனம் குழப்பமடையாமல் காப்பாற்றப்படும். ஏனென்றால் வியாழன் உங்களை சரியான பாதையில் செல்ல தள்ளுவார்.
இதன் விளைவாக சரியான தேர்வு செய்வதன் மூலம் நீங்கள் வாழ்க்கையை முன்னேற முடியும். 3ஆம் வீட்டில் உள்ள வியாழனின் அம்சம் உங்களுக்கு உடன் பிறந்தவர்களின் மகிழ்ச்சியை தரும். நண்பர்களும் உங்களுக்கு உதவுவாங்க. உங்கள் குறுகிய அல்லது நீண்ட பயணங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியும் மரியாதையும் தரும். சில முக்கிய மற்றும் முக்கியமான நபர்களை சந்திக்கும் செயல்முறை தொடங்கும். இது உங்கள் வாழ்க்கையில் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை ஏற்படுத்தும். 5ஆம் வீட்டில் வியாழன் இருக்கிறதுனால கல்வித்துறையில் சிறப்பான சாதனைகள் அடைவீங்க. உங்கள் மனம் படிப்பில் எளிதாக ஈடுபடும். உங்கள் செறிவு மேம்படும். காதல் விவகாரங்கள் மிகவும் தீவிரமாக இருக்கும். மேலும் நீங்கள் உங்கள் காதலியுடன் நெருக்கமாக இருப்பீங்க. இந்த காலகட்டத்தில் தொலைதூர பயணங்களில் அவருடன் செல்லும் வாய்ப்புகளும் அமையும். நீங்கள் அவர்களை மிகுந்த கவனத்துடன் நடத்துவீங்க. அவர்கள் அதை பெரிதும் பாராட்டுவாங்க. இது உங்கள் பாசத்தை அதிகரிக்கும். மே 3 மற்றும் ஜூன் 3க்கு இடையில் வியாழன் பிற்போக்கு நிலையில் இருக்கும்போது நீங்கள் சூரிய கடவுளை வணங்கணும். மூத்தவங்களுக்கு அக்கறை மற்றும் மரியாதை காட்ட வேண்டும். இல்லையெனில் உங்கள் வேலை தடைபடும் மற்றும் உங்கள் வாழ்க்கை துணையின் குறுக்கீடு அதிகரிக்கும். வியாழன் அக்டோபர் 9ஆம் தேதி பின்னோக்கி சென்று ஆண்டு இறுதி வரை அப்படியே இருக்கும். இந்த சூழ்நிலையில் உங்கள் வேலையை முடிக்க நீங்கள் நிறைய முயற்சி செய்ய வேண்டியது இருக்கும். கடின உழைப்புக்கு பிறகுதான் வெற்றி கிடைக்கும். பரிகாரம் என்னன்னு பார்க்கும் பொழுது, வியாழன் முதல் ஸ்ரீ விஷ்ணு சகஸ்திர நாமம் சோஸ்திரத்தை தவறாமல் பாராயணம் செய்ய வேண்டும். இதுவரைக்கும் நாம் பார்த்தது வியாழ பயிற்சியில் கன்னி ராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.